குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் ஏல டென்சஸ் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பார்ட் பி பார்ட் சியில் வந்து ஒரு 80% சிலபஸை வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதில் வந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ ஷார்ட்கட்ஸ் வீடியோ போட முடியுமோ அவ்வளோ வீடியோ போட்டிருப்போம். ஏன் பார்ட் ஏவை கடைசியாக எடுத்தோம் அப்படின்னா, மற்ற 2 பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்ட் ஏல வந்து அதிகமான சிலபஸ் கிடையாது. ஒரு 7 வீடியோ போட்டால் போதும், நம்ம வந்து பார்ட் ஏலோட எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்ட் பி பார்ட் சி ரெண்டையும் சேர்த்து வந்து உங்களுக்கு 40 மார்க் தான் கேட்பாங்க. ஆனால் பார்ட் ஏல வந்து ஒரு ஆவரேஜாக வரைக்கும் 60 மார்க் வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைமில் கூட இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் வந்து நீங்கள் கிராமர் தான். நீங்கள் வந்து இது எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த பேசிக்காக உள்ள கிராமரை ஃபஸ்ட் நீட்டாக படிச்சிட்டிங்கனாலே போதும். பார்ட் ஏ வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய ஒன்றுமே கிடையாது. நம்மளும் டெய்லி வந்து நம்மளால் இதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் எதுவும் இருந்தால் நம்ம சொல்லுவோம். மற்ற கிராமர்லாம் எவ்வளோக்கு புரியுத மாதிரி சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு சொல்லுவோம். ஓகே, இன்றைக்கி பார்ப்போம். நம்ம இன்றைக்கி டென்சஸ் பற்றி பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான விஷயமும் இந்த டென்ஸ் தான். அதே மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயமும் இந்த டென்ஸ் தான். இதை பேஸ் பண்ணி தான் அந்த பார்ட்டியில் வரக்கூடிய எல்லாமே இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டென்சஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இப்போ வந்து ஒரு 2-3 ஃபார்முலா மாதிரி இருக்குது இதுக்கு. அந்த ஃபார்முலா என்னங்கிறத வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கனாலே உங்கள் மைண்டில் நின்றோம். அதுக்கப்புறம் வந்து டென்சஸில் நீங்கள் தான் கிங்கு. ஓகேவா? டென்சஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்ப்போம். டென்ஸ்னால் என்னென்னா, சிம்பிளாக சொல்ல போனால் வந்து இந்த காலங்கள். நம்ம வந்து காலங்கள்லாம் நம்ம எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுவோம். அதாவது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போனதை பற்றியும் பேசுவோம். ப்ரெசன்ட் டென்ஸு, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதையும் பேசுவோம். ஃப்யூச்சர் டென்ஸு, ஓகேவா, வருங்காலத்தில் என்ன ஆகும் அதை பற்றியும் வந்து நம்ம பேசுவோம். இந்த காலங்களை பற்றி பேசக்கூடிய எல்லாமே வந்து டென்சஸில் தான் வரும். இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து எப்படி சொல்லலாம்னா, நம்மளோட லைஃப்பை வச்சு சொல்லலாம். எப்படின்னா, இந்த பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம். ஓகேவா? இறந்த காலத்தில் நம்ம யாரை சொல்லலாம்? கண்டிப்பாக எக்ஸ் லவர் தான். ஓகேவா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து அடிக்கடி நம்ம எதாவது பேசி ஆடுவோம். மச்சான் எப்படிலாம் கூட வாழ்ந்தோம், நாங்கள் எப்படிலாம் பேசினோம், எங்கெல்லாம் சுற்றினோம், என்னெல்லாம் பண்ணோம். ஓகேவா? முடிஞ்சு போன எல்லா விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஓகேவா? எக்ஸை பற்றி பேசக்கூடிய எல்லா விஷயமே வந்து பாஸ்ட் டென்ஸ் தான். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ கரண்டில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு மேட்ரை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸில் சொல்லுவோம். இங்கே பாடுறா, எனக்காண்டி டிபி வச்சுருக்கா, எனக்காண்டி ஸ்டேட்டஸ் மாற்றிருக்கா, எனக்காண்டி இப்போ இது பண்ணியிருக்கா, இப்போ அது பண்ணியிருக்கான். ஓகேவா? இப்போ பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸு. ஓகேவா? அப்போ இது என்ன? உங்களோட கரண்டில் இருக்கக்கூடிய உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு, அவளை பற்றி பேசக்கூடிய எல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸு. ஓகேவா? ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா அவங்களே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு என்ன தான் பாஸ்ட் இருந்தாலும் சரி, ப்ரெசன்ட்டில் இருந்தாலும் சரி, ஃப்யூச்சரில் யாரோ ஒருத்தங்க தான் ஒய்ஃபாக வர போகிறாங்க. ஓகேவா? அதை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம். இப்படி இருக்கணும்டா என் பொண்டாட்டி, அப்படி இருக்கணும்டா என் ஒய்ஃபு, அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு சில விஷயம் பேசுவோம். ஓகேவா? அப்போ வந்து ஃப்யூச்சர் யார்? ஒய்ஃப் தான் வந்து ஃப்யூச்சரு. ஓகேவா? இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. எக்ஸு, ப்ரெசன்ட்டில் இருக்க கேர்ள் ஃப்ரெண்டு, ஃப்யூச்சர் ஒய்ஃபு, இந்த 3ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு டென்ஸு வந்து சிம்பிளாக புரிஞ்சிடும். ஓகே, நம்ம அடுத்து நம்ம பாடத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, டென்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். நெக்ஸ்ட்டு வந்து டென்ஸ்னால் என்ன? ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகே, ஒரு சென்டென்ஸை நம்ம சொல்லுதோம். சென்டென்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக சப்ஜெக்ட்டு வெர்பு 2 இருந்தால் தான் வந்து அது ஒரு சென்டென்ஸ் அப்படிமோ. அதில் சப்ஜெக்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட்டு, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்டு, இன்னும் ஒரு கேங் இருக்குது, அந்த கேங் ஒரு சப்ஜெக்ட்டு. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சப்ஜெக்ட்டு. வெர்ப்னா என்னென்னு பார்த்தோன்னா, அந்த பி வெர்ப் அப்படிமோ. பி வெர்ப்னா வந்து ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், அதான் வந்து பி வெர்ப் அப்படிமோ. அந்த பி வெர்பில் வந்து நம்ம 5 வெர்பு சொன்னோம். அந்த 5ஐயும் வந்து ப்ரெசண்ட்லேயும் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஆம், இஸ், ஆர் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். வாஸ், வேர் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போ சொல்கிற விஷயம் எல்லாமே பேசிக்கான விஷயந்தான். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சில பேர் மறந்துருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஆம், இஸ், ஆர் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னோம். அந்த ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த 3 வெர்புமே வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா, ஆமையும் இசையும் வந்து சிங்குலரில் தான் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி ஆர் அப்படிங்கிறது வந்து ப்ளூரலில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாஸ், வேர் அப்படிங்கிறது வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வாஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். வேர் அப்படிங்கிறது வந்து ப்ளூரலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் சிங்குலர் அப்படின்னா என்னது? ஹீ, ஷீ, இட்டு, அது எல்லாமே சிங்குலர் தான். அவன், அவள், அது எல்லாமே வந்து சிங்குலர் தான்.
அதேமாதிரி ப்ளூரல்னால் என்னது? நம்ம, நீங்கள், அவங்க, வி, யூ, தே. ஓகேவா? இதெல்லாம் வந்து ப்ளூரல். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஏன் சொல்லுதேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பெரிய பெரிய விஷயமாக படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதனால தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம மனக்கிட்டு சொல்லுதோம். ஓகேவா? அதனால் இதையும் வந்து கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் சிங்குலர் சப்ஜெக்டோடு சேர்க்கும்போது ஒரு சில வெர்ப்லாம் பி வெர்ப்லாம் சேர்க்கணும். அதுமாதிரி ப்ளூரலுக்கு வந்து ஒரு சில பி வெர்ப்லாம் சேர்க்கணும்னு பார்த்தோம். ஆனால் இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் மாதிரி இருக்குது. இப்போ ஐ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா அது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் தான். ஓகேவா? ஆனால் அது கூட சேர்க்க வேண்டிய வெர்ப்லாம் வந்து நம்ம ப்ளூரலில் யூஸ் பண்ணக்கூடிய வெர்பு தான் வந்து அந்த ஐ கூட சேர்ப்போம். எப்படின்னா வந்து ஐ ஈட்டு, ஐ ஹேவ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சேர்ப்போம். இது என்னென்னா இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுதேன். இப்போ சிங்குலர் சப்ஜெக்டோட ஒரு வெர்பை சேர்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எஸ் போடணும். இப்போ ஹீ ஈட்ஸ், ஹீ வாக்ஸ், ஹீ சிங்ஸ், ஹீ ரேன்ஸு. ஓகேவா? இப்போ ஷீ ஈட்ஸு, ஷீ ஈட்ஸு. அது மாதிரி சிங்குலர் சப்ஜெக்டோட ஒரு வெர்பை சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு எஸ் ஆட் பண்ணணும். ஆனால் இப்போ இதுவே இப்போ ஐ அப்படிங்கிற வேர்டை இங்கே போட்டோம் அப்படின்னா நம்ம எஸ்ஸு சேர்க்க மாட்டோம். ஐ ஈட்டு, ஐ ரன், ஐ சிங்கு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து ஐ யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து அந்த எஸ்ஸு சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி வந்து இப்போ சிங்குலருக்குலாம் வந்து ஹீ ஹேஸு அப்படிங்கிற மாதிரி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஐயை யூஸ் பண்ணும்போது மட்டும் ஐ ஹேவ் அப்படிங்கிற வெர்பு யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஐ அப்படின்னா சிங்குலரு, அப்போ நம்ம சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தப்பாக போட்டுறாங்க. ஓகேவா? இதே ப்ளூரல் வெர்பு கூட ப்ளூரல் சப்ஜெக்டோட ஒரு வெர்பை சேர்க்கும்போது வந்து நம்ம எஸ்ஸு வந்து சேர்க்க வேண்டாம். வி வாக், வி ஈட், வி ரேன், யூ வாக். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு என்னென்னா வந்து நம்ம கிராமரில் V1, V2, V3 அப்படிமோ. V1னா ஒன்றும் இல்லை, V1னா பேஸ் ஃபார்மு. V2னா வந்து பாஸ்ட்டு ஃபார்ம், ஒரு வேர்டோட பாஸ்ட்டு ஃபார்ம். V3னா பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இதில் அதிகமான வேர்டெலாம் இருக்காது. மொத்தத்தில் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற வேர்டு வந்து ஒரு 15-20 வேர்டு தான் இருக்கும். நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 4 வேர்டு எழுதி போட்டிருக்கேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கோ, வெண்ட், கான், ப்ளே, பிளேடு, பிளேடு. அப்புறம் ரன், ரேன், ரேன் அப்படிமோ. அப்புறம் ஈட், ஏட், ஈட்டன். இந்த மாதிரி ஒரு சில வேர்டெலாம் வந்து நம்ம V1, V2, V3 எதுக்கு வந்து எது வரும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதிகமாகலாம் இருக்காது. உங்கள் புக்கில் ஏதாவது ஒரு நெட்லேயோ பாருங்கள். ஒரு 20 வேர்டு தான் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. அந்த வேர்டை பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே போட்டுடலாம். ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயந்தான் வந்து இந்த டென்சஸில் உள்ள பேசிக்கான விஷயம். ஓகேவா? நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயம் அதிகமாகவும் இருக்காது. சிம்பிளான விஷயந்தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை பாருங்கள். ஓகேவா? இதில் கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறது நம்ம அந்த ஒவ்வொரு டென்ஸையும் பார்க்கும்போது ஒரு விஷயமே கிடையாது. இது புரிஞ்சுட்டு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை போட்டுடலாம். அதில் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபார்முலா மாதிரி தான். இது வந்தால் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும், இது வந்து அந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படிங்கிற ஃபார்மெட் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை நல்லா கிளியர் ஆகிட்டிங்களா அப்படிங்கிறது வந்து முதல்ல பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த டென்சஸில் வந்து 3 டைப் இருக்குது அப்படின்னோம். ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு. அதே மாதிரி வந்து இந்த ஒவ்வொரு டென்ஸ்லேயும் வந்து 4 டைப் இருக்குது. ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. அதே மாதிரி வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? இதே மாதிரி வந்து பாஸ்ட் டென்ஸ்லேயும் உண்டு, ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் உண்டு. ஏன்னா ஒன்றும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுறேன். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? அதான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிமோ. இப்போ நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லும் போது வந்து அதான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிமோ. அதே மாதிரி வந்து இந்த யூனிவர்சல் ட்ரூத் எல்லாமே வந்து அந்த சூரியன் வந்து அதுக்கு கிழக்க உதிக்கும், அதாவது அதுக்கப்புறம் வந்து பிளானட்லாம் வந்து சன்னை சுற்றி வரும். இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத்து இது எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் வரும். அதே மாதிரி வந்து இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் ஸ்டார்ட் ஆகி கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன், கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? அப்போ இது வந்து கண்டினியூஸ் டென்ஸு. ப்ரெசென்ட்டில் நடக்கக்கூடிய விஷயம் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிமோ. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு. ஓகேவா? இப்போ வந்து நான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வந்து கேட்காங்க என்ன பண்ணுது அப்படிம்பாங்க. நான் இப்போ தான் வீடியோ பார்த்து முடித்தேன் அப்படிம்பீங்க. அப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் வந்து ரீசெண்டாக முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயந்தான் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிமோ. அதே மாதிரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஏதோ ஒரு விஷயம் வந்து முன்னாலே ஸ்டார்ட் ஆகி இப்போ ப்ரெசென்ட்லேயும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஒரு விஷயம் முன்னாலே ஸ்டார்ட் ஆகி இப்போ ப்ரெசென்ட்லேயும் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயந்தான் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிமோ. இதே மாதிரி பாஸ்ட் டென்ஸுக்கும் உண்டு, ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் உண்டு. ஓகே, எல்லாமே இதே மாதிரி தான்.
இப்போ வந்து ஒவ்வொரு டென்ஸுக்கும் வந்து என்ன ஃபார்மேட்டில் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு கோடட் மாதிரி இதை வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இந்த ஃபார்மேட்டில் தான் வரும், ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னால் இந்த ஃபார்மேட்டில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிச்சதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர் இதோட ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு தான் இருக்கும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த சிம்பிள் சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட்டும் வெர்பும் இருக்கும் போது சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா எஸ் சேர்க்கணும், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் எஸ் சேர்க்க வேண்டாம். இப்போ ஹீ அப்படிங்கிறது சிங்குலரு, அப்போ ஹீ ஈட்ஸு. ஷீ அப்படின்னா வந்து சிங்குலரு, ஷீ ஈட்ஸு. இட்டு அப்படின்னா வந்து சிங்குலர், அப்போ இட் ஈட்ஸு. ஓகேவா? அப்போ ஹீ ஷீ இட்டாமல் சிங்குலர் எல்லாத்துக்குமே வந்து எஸ் சேர்க்கணும். ஓகேவா? அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அப்போ வந்து அது ஓகே. நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொல்லியிருந்தோம், ஐ வந்தால் மட்டும் வந்து அது சிங்குலராக எடுக்கக்கூடாது, ப்ளூரல் வெர்பு மாதிரியே தான் போடணும் அப்படின்னோம். அப்போ நம்ம ஐங்கிறது வந்து சிங்குலர்னு எடுத்து நம்ம வந்து ஈட்ஸுன்னு போடல. ஓகேவா? ஐ ஈட் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ என்ன வரும், ப்ளூரலுக்கு எல்லாமே வந்து எஸ் இல்லாமல் வரும். ஐ ஈட்டு, தே ஈட்டு, யூ ஈட்டு. ஓகேவா? இந்த மாதிரி வரும் ப்ளூரல் எல்லாத்துக்குமே. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. ஓகே, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு டூன்னு இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் V1 V2 V3ன்னு பார்த்தோம். V2னா என்னது, பாஸ்ட் ஃபார்ம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த டென்ஸ் வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்கும். அப்போ வந்து ஹீ ஏட்டு, அதாவது ஈட் ஏட் ஈட்டன். அப்போ இது V2 அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து அங்கே அதில் ஏட் போட்டிருக்கோம். அதேமாதிரி ஐ அப்படிங்கிறதுக்கு வந்து ஐ ஏட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அவன் இதுக்கு மேலே ஏதோ வந்து எஸ் சேர்க்கணும் அப்படி ஏதோ சொன்னானே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அது என்ன அப்படின்னா வந்து அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் வந்து அந்த எஸ் சேர்க்கறது எல்லாமே. மற்ற சென்டென்ஸுக்குலாம் அது தேவை கிடையாது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும் அந்த இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேர்டு வந்து சிம்பிள் ஃப்யூச்சர். சிம்பிள் ஃப்யூச்சர் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஷேல் வில் ப்ளஸ் வி இருக்கும். வினா வந்து V1 வெர்பு இருக்கும். ஓகேவா? ஐ வில் ஈட், ஹீ வில் ஈட்டு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகே, இந்த 3 வந்து சிம்பிள்குள்ளே ஃபார்மேட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 12ம் பார்த்து முடித்தோடனே நான் இந்த 12மே வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் வச்சா ஐ ஈட் அப்படிங்கிறத வச்சா நான் எல்லாமே எழுதியிருப்பேன். நீங்கள் அதே மாதிரி வேறு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. சென்டென்ஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி நீங்கள் இதை பார்த்து முடிச்சோன்னா நீங்கள் ஒரு தடவை எழுதுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 3 நாள் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மறக்கவே செய்யாது. ஓகே, ஒரு நாள் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஆனால் தொடர்ந்து 3 நாள் படிச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இந்த நீங்கள் இதுக்கடுத்து இந்த ஃபார்மேட்டை பார்க்குங்கிறதே வேண்டாம், கண்டிப்பாக உங்கள் மைண்டில் நின்றும். அதனால் டெய்லி வந்து ஒவ்வொரு ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? டெய்லி ஒவ்வொரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த சென்டென்ஸை வந்து நீங்களே ஒவ்வொரு டென்ஸாக உருவாக்குங்க. 12 டென்ஸுக்கும் நீங்களாக எழுதுங்க. எழுதி வந்து நீங்கள் மறுபடியும் செக் பண்ணுங்கள், நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோமா எதுவும் விட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம். ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ப்ரெசென்ட்டில் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் வந்து கன்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது, அதான் வந்து ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸு. ஓகே, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிட்டு அப்போ வந்து கண்டிப்பாக ஆம் இஸ் ஆர் தான் இருக்கும். ஓகே, இதே பாஸ்ட் டென்ஸ்னால் வாஸ் வேர் இருக்கணும். அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். கண்டினியூஸ் அப்படின்னு வந்துட்டாலே அதில் வந்து ஐஎன்ஜி அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்கும். ஓகேவா? அப்போ அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹீ இஸ் ஈட்டிங், தே ஆர் ஈட்டிங். இப்போ ஹீ வந்து சிங்குலர் அப்படிங்கிறதுனால இஸ் ஈட்டிங். அதேமாதிரி தே வந்து ப்ளூரல் அப்படிங்கிறதுனால தே ஆர் ஈட்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் கன்டினியூஸ் பாருங்கள். அதில் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ்வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா? இது வந்து பாஸ்ட் அப்படிங்கிறதுனால வாஸ்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அங்கே பாருங்கள், ஹி வாஸ் ஈட்டிங், ஐ வாஸ் ஈட்டிங். ஓகேவா? இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், எதுக்கு வந்து நம்ம இதுக்கு மேலே சொன்னோம் ஐக்கு வந்து நம்ம ப்ளூரல் உள்ள ஃபார்மேட் தான் போடணும், அப்போ இங்கேயே வேர் போடக்கூடாது அப்படின்னு. இந்த பாஸ்ட் டென்ஸ் வாஸ் வேர் வரும்போது மட்டும் ஐக்கு வந்து நம்ம வாஸ் தான் போடுவோம். ஐ வாஸ் ஈட்டிங் அப்படிங்கிறது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த 12 ஒரு ஃபார்மேட் மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டு ஒரே ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஐ ஈட் அப்படின்னு சொல்லி எடுத்தோம், நீங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த சென்டென்ஸை வச்சே 12க்கும் நீங்கள் எழுதுங்க. ஒரு 3 நாள் கண்டிப்பாக எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது நீங்கள் அடுத்ததை பார்க்கவே வேண்டாம், இந்த நோட்ஸோடு நீங்கள் பார்க்க வேண்டாம், அப்படி மைண்டில் நின்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்யூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம். ஃப்யூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுனால ஷேல் வில் அப்படின்னு இருக்கும். ஷேல் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா? இதில் ஃப்யூச்சர்னால் வந்து பி அப்படிங்கிற வார்த்தை வரும். அப்படி இல்லைனா ஒரு சில இதில் பீன் அப்படிங்கிறது கூட வரும். அதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஐ வில் பி ஈட்டிங். ஓகேவா? ஃப்யூச்சரில் வந்து நான் அந்த விஷயத்தை கன்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருப்பேன், நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே,
நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ரீசெண்டாக முடிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா அது என்ன ஃபார்முலா இருக்குன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ப்ளஸ் V3. ஓகேவா, இதில் வந்து நீங்கள் V3 அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, V3னா என்னது, நம்ம இப்போ ஈட்டுக்கு பார்த்தோன்னா ஈட், ஏட், ஈட்டன். அது மாதிரி எல்லாத்துக்கும் இந்த ஃபார்மேட் மட்டும் கொஞ்சம் தான் இருக்கும், என்னென்னு படித்து வச்சுக்கோங்க. இப்போது சிங்குலர் அப்படின்னா வந்து நம்ம ஹேஸ் போடும், இதே ப்ளூரல்னால் ஹேவ் போடும். இங்கே பாருங்கள், ஹீ ஹேஸ் ஈட்டன். அதுமாதிரி ஐக்கு வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்மேட் தான் போடும், ஐ ஹேவ் ஈட்டன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் டென்ஸ்னாலே நம்ம வந்து ஹேடு தான் போடுவோம். ப்ரெசன்ட்னா ஹேஸ் ஹேவ், பாஸ்ட்னா வந்து ஹேடு. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3. அப்போ ஐ ஹேட் ஈட்டன், தே ஹேட் ஈட்டன். நெக்ஸ்ட் வந்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸு. இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷேல், வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3. ஓகேவா, அப்போ வந்து இதில் பாருங்கள், ஐ ஷேல் ஹேவ் ஈட்டன். ஓகேவா, இதில் வந்து அது V3 அப்படிங்கிறதுனால வந்து அந்த ஈட் அப்படிங்கிறது வந்து ஈட்டனா அது இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா, இதே மாதிரி வந்து நம்ம நீங்கள் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் என்ன அப்படிங்கிற சின்ன சின்ன டேர்ம் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் மாறும். அது மட்டும் என்ன அப்படிங்கிறது வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா, இதில் 3 என்ன இருக்குது, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸு, ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸு. நான் ஆல்ரெடி சொன்னேன், கன்டினியூஸ் டென்ஸ்னாலே வந்து ING அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வரும். அப்போ இதுக்கு முன்னால் நம்ம பார்த்து எப்படி வந்துச்சு, அது வெறும் ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுனால சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ING அப்படின்னு வந்தது. ஆனால் இங்கே வந்து பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால நம்ம பீன் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஹேவ் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ING. ஓகே, இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகேவா, கன்டினியூஸ் டென்ஸ்னால் ING இருக்கும். இங்கே பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற வேர்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறதுனால வந்து நம்ம பீன் அப்படிங்கிற வேர்டையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். ஓகேவா, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஹேஸ் ஹேவ், பாஸ்ட் டென்ஸ்னால் ஹேடு, அவ்வளோதான். ஓகேவா, இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்க்கு வந்து அந்த 2 எக்ஸாம்பிள் பாருங்கள். ரெண்டுமே வந்து ப்ளூரலாக இருக்குது, ஐ, தே அப்படிங்கிறது. அதனால் வந்து அங்கே ஹேவ் போட்டிருக்காங்க. ஐ ஹேவ் பீன் ஈட்டிங், தே ஹேவ் பீன் ஈட்டிங். நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள். இது வந்து பாஸ்ட்டில் இருக்குது, அதனால் வந்து ஹேடு. ஆல்ரெடி நம்ம பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்க்கு என்ன பார்த்தோம், சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஹேடு ப்ளஸ் ING. இங்கே பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால பீன்ங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா வரும் இந்த ஃபார்மேட்டில். அப்போது என்னது, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேடு ப்ளஸ் பீன் ப்ளஸ் ING. தே ஹேட் பீன் ஈட்டிங். லாஸ்ட்டாக வந்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸு. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான், சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ING. ஓகேவா, இதெல்லாம் ஃப்யூச்சரில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அப்படி ஃப்யூச்சரில் கன்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த விஷயம் தான் வந்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது. இதோட எக்ஸாம்பிள் வந்து ஐ வில் ஹேவ் பீன் ஈட்டிங். ஓகே, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்றைக்கி இந்த இதை என்னங்கிறத அந்த ஃபார்மேட்டை ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இல்லை ஒரு 2-3 தடவைனாலும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் இன்னொரு சென்டென்ஸை வந்து எக்ஸாம்பிள் எடுங்க. ஓகேவா, அதை எடுத்துகிட்டு இதை அதே ஃபார்மேட்டில் வந்து இதை நீங்களாக ஒரு எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு கரெக்டாங்கிற அந்த கரெக்ஷன் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2-3 நாள் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் லாங் மறக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி டென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோ போடும்போது அதை இன்னும் அதை சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களோட டவுட்லாம். ஓகே, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.